அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத். நஜாசத்துடைய விடயத்தில் இறுதியாக நாம் மயில் சிறகுடைய விஷயத்தை கதைத்தோம். மயில் சாப்பிடப்படாத மிருகமாக இருக்கிறதின் காரணமாக அதனுடைய சிறகு நஜிஸானது, அசுத்தமானது. ஆரம்ப காலத்தில் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்லும் பொழுது மயில் சிறகுகளை தன்னுடைய புத்தகத்துக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். அறியாமல் அதனை செய்தாலும் கூட அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நஜிஸ் என்பதாக. அவைகளை நாங்கள் தெரிந்து செயல்படுவதன் காரணமாக இஸ்லாத்தின் உடைய சில விடயங்களில் வழிபட்டவர்களாக ஆகிவிடுவோம் மற்றும் நமக்கு அபரிமிதமான கூலிகளும் அதன் மூலமாக கிடைக்க பெறுகின்றது. அத்துடனே சிலர்கள் தன்னுடைய காயங்களுக்கு எண்ணெய் பூசுவதற்காக வேண்டி கோழி சிறகை பயன்படுத்துவார்கள். கோழி ஒரு சித்தமான மிருகமாக இருப்பதின் காரணமாக அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். என்றாலும் கூட அந்த கோழி உயிர் உள்ள நிலைமையில் இருந்திருக்க வேண்டும். அதனுடைய சிறகு உயிருள்ள நிலைமையில் பிறந்திருக்க வேண்டும். செத்த கோழியினுடைய சிறகை வைத்து நாம் எண்ணெய் பூசுவோம் என்றால் அந்த சிறகு நஜிஸானது. இதன் காரணமாக எங்களுடைய இபாதத்துகளுக்கு பல தீங்குகள் உண்டாகும் என்பதனையும் மறந்துவிடக் கூடாது. அடுத்து வல் ஒதுவல் முன்ஃபசிலு மினல் ஹையி ஹொக்முஹு ஹொக்மு மைத்தது தாலிக்கில் ஹயவானி. உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மிருகத்தினுடைய உறுப்பு துண்டிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் பிரிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உறுப்புக்குரிய சட்டம் அந்த மிருகம் மரணித்தால் எந்த சட்டமோ அதுவே தான். அந்த மிருகம் மரணித்தால் அசுத்தம் என்று கருதப்படுவதைப் போல அந்த உறுப்பையும் அசுத்தமாகவே கருதப்படும். அதனை தொடுவதின் மூலமாக நம்முடைய உடம்பு, நாம் தொட்ட இடங்கள் எல்லாம் நஜிஸாகும். அதனை கழுவிக்கொள்ள வேண்டும் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மரணித்த மிருகம் சுத்தமானதாக இருந்தால் அதிலும் மீன், சமக், அல் ஜராத் வெட்டுக்கிளி, அல் ஆதமி மனிதன் போன்றவற்றின் உறுப்புகளை நாம் கண்டெடுத்தால் அதனை சுத்தம் என்றே கருதுவோம். ஏனெனில் மீனையும் வெட்டுக்கிளையும் பொறுத்தவரையில் அவைகள் மரணித்தாலும் சுத்தமானது, அதை சாப்பிடவும் முடியும். சாப்பிடப்படாத மிருகங்களான கழுதை, கோவேறு கழுதை மற்றும் உண்டான சிலாய்வாய் மிருகங்கள், இவைகளுடைய உறுப்புகள் அனைத்தும் அது உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையில் பிரிந்துவிட்டாலும் நஜிஸ் என்பதனை மறந்துவிடக்கூடாது. சாப்பிடப்படக்கூடிய மிருகத்தினுடைய அலக்கா என்ற இரத்த கட்டியும் முலுகா என்ற சதை கட்டியும் சுத்தமானது. வருத்தூபத்து ஃபர்ஜில் மரஅத்தி, மேலும் பெண்ணின் உடைய மறைவிடத்தின் ஈரழிப்பும் சுத்தமானது. எனினும் இந்த விடயத்தில் நாம் அவதானிக்க வேண்டும், அந்த ஈரழிப்பு அவளுடைய ஃபர்ஜனும் மறைவிடத்தின் உள்பகுதியிலே இருந்து வருமேயானால் அது அசுத்தமானது. வபைலுல் மக்கூலி வகைரிஹி, சாப்பிடப்படக்கூடிய மிருகத்தினுடைய முட்டை, சாப்பிடப்படாத மிருகத்தினுடைய முட்டை, இவைகளும் நஜிஸாக கருதப்பட மாட்டாது. சாப்பிடப்படாத மிருகத்தின் உடைய முட்டை அதுவும் நஜிஸாக கருதப்பட மாட்டாது. காரணம், அந்த முட்டையின் மீது பெரும்பாலும் நஜிஸ் இருக்க மாட்டாது. பொதுவாக அதனோட ஈரழிப்பான ஏதேனும் நஜிஸ் பட்டு இருந்தால் அந்த திரவம் தான் நஜிஸே தவிர அந்த முட்டையை நஜிஸாக கருதப்பட மாட்டாது. இதனால் அந்த முட்டையை உடைத்து நாம் அதனை மேனியிலே தொட்டுக்கொள்ளலாம் என்று கருதவும் கூடாது. அப்படியானால் அது நஜிஸ் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேல்வாரியான அதனுடைய கோது நாம் தொடுவதின் காரணமாக அசுத்தம் என்று கருதப்பட மாட்டாது. ஏதேனும் அசுத்தம் அதில் திரவமான நிலைமையில் பட்டிருந்தால்தான் அதை நாம் அந்த திரவத்தை மட்டுமே அசுத்தம் என்று கருதுவோம். மேலும் சாப்பிடப்படக்கூடிய மிருகத்தின் உடைய முடி, அதனுடைய கம்பளி, அந்த மிருகத்தினுடைய மேனியிலே முளையக்கூடிய ஆரம்ப முடிகளுக்குத்தான் வபர் என்று சொல்வோம். அவைகளும் வரீஷுஹு, அதனுடைய சிறகுகளும் சுத்தமானது. அதனுடைய சிறகுகளும் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையில் பிறந்திருந்தால் அது சுத்தமானது. அல்லது கொர்பான் என்ற அறுப்பை செய்ததன் பின்னால் பிரிந்தாலும் சுத்தமானது. இதற்கு ஆதாரமாக சூரத்துன் நஹலுடைய 80வது வசனம் நமக்கு கூறுகின்றது, வமின் அஸ்வாஃபிஹா வ ஔபாரிஹா வ அஷ்ஆரிஹா அசாசன் வ மதாஅன் இலா ஹீன். அந்த மிருகங்களுடைய கம்பளி மற்றும் அதனுடைய முடிகள் போன்றவற்றை உங்களுக்கு ஒரு தலைப்பாடமாகவும் ஒரு கால எல்லை வரைக்கும், உங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் அதனால் பிரயோஜன பெறப்படக்கூடிய பொருளாகவும் நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
சுத்தமான மிருகத்தின் உடைய வியர்வையும் சுத்தமானது. அரக்குல் ஹயவானி தாஹிரி தாஹிருன். இவ்வாறாக இந்த அசுத்த விடயங்களை நாம் தொடர்ந்து கவனிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை அறிந்து செயல்படுவதற்கு நமக்கு கிருபை செய்வானாக.